வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான காஜு கத்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, முந்திரி கேக். அதை ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை செய்யறதுக்கு 2 பொருள் இருந்தாலே போதும். ஒன்று முந்திரி பருப்பு, இன்னொன்று சர்க்கரை. இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும், உள்ளே சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ இதில் அந்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நட்ஸ் எல்லாமே, முந்திரி பருப்பு, பாதாம், வேர்க்கடலை, இது எல்லாமே ரொம்ப நேரம் அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் விடும் இல்லையா, அதனால் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஜஸ்ட் பல்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு 3 செகண்ட்ஸ் போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வந்தால் போதும். இதை விட நீங்கள் இன்னும் ஃபைன் பவுடராக அரைக்கிறேன்னு மிக்ஸி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் அது அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ஒரு சல்லடையை வச்சு நல்லா சலித்து ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால சலிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு கடையில் இருக்கிற மாதிரியே நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் அப்படியே அரைச்சி போட்டுட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது வாயில் கட்டி கட்டியாக அகப்படும், அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. சலிச்சோன்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக பால் பவுட்ரு மாதிரி கிடச்சிரும். அந்த சல்லடிக்கு மேலே மீறும் இல்லையா, அதை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி மறுபடியும் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்து சர்க்கரை பாகு காய்ச்ச போகிறோம். 1 கப் முந்திரி பருப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாகு காய்ச்ச போகிறோம். சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கம்பி பதம், சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. விரலில் நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியோட பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகோட பதம் கரெக்டாக வர்றதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும். அதனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை சலிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த முந்திரி பருப்பு பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது நீங்கள் திக்காகணும்னு வெயிட் பண்ண தேவையே இல்லை. பாத்திரத்துலேருந்து இந்த மாதிரி ஒட்டாமல் பிரிஞ்சு வந்தாலே போதும். நீங்கள் நான்ஸ்டிக்லலாம் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஈஸியாக வரும் நமக்கு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடாக இருக்கும் போதே அந்த நம்ம முந்திரி மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லை ஏதோ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக மாவு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், இன்னும் சூடே ஆறலை, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். ரொம்ப க்ரம்பிளியாக ட்ரையாக தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் நெய் மட்டும் சேர்த்து பிசைஞ்சு விடுங்க, அழகாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டாக மாவு மாதிரி டோ மாதிரி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னுமே உங்களுக்கு நல்லா அது வார்மாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் பாலித்தீன் ஷீட் மாதிரி எடுத்திருக்கேன். எல்லாருக்கிட்டேயும் பட்டர் பேப்பர் இருக்காது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நீங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நெய் போட்டு நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இதில் வச்சு இதுக்கு மேலே இன்னொரு ஷீட் போட்டு நல்லா சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, அதால் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்த தேவையில்லை, ஜென்டிலாக பண்ணிங்கனாலே போதும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் ஷேப்பில் வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கார்னர்ஸ் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கட் பண்ணும்போது. இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு ஸ்கொயர் ஷேப் வரல, பட் இட்ஸ் ஓகே. நான் இன்றைக்கி தின்னாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்குங்கிறதால நான் அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி திக்னஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா கத்தியை வச்சு நம்ம எந்த ஷேப், அந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இல்லையா காஜு கத்லி, அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப ஈஸியாக நம்ம காஜு கத்லி வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கடையிலலாம் வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.